இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ எந்த வேலையும் செய்யாம இரு. இனிமே எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன். சந்து, இவன் ரொம்ப சின்ன பையன், 10 வயசு தான் இருக்கும். அப்ப இருந்தே என்கிட்ட தான் இவன் வளர்றான். என் கையை பிடிச்சிக்கிட்டே இவ்வளோ பெருசா வளர்ந்துட்டான். ஆனா எனக்கு ஒன்று தெரியாம போச்சு. இவ்வளோ பெருசா வளர்ந்த சந்து நான் சொல்றத கேட்க மாட்டான், நான் சொல்றத செய்ய மாட்டான்னு நான் யோசிக்கவே இல்லை. அண்ணா, இது பூஜா. எனக்கு தெரியும். நான் பூஜாவுக்கு தலையில் அடிபட்டுருச்சு, அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். அதனால தான் தப்பிச்சிட்டேன். நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். நீ தப்பிச்சிட்ட. அப்போ என் நிலைமை என்ன? நம்ம 2 ஆளுங்க, 2 பசங்க போயிட்டாங்க. அவங்க நம்ம பசங்க மட்டும் இல்ல, உன்னோட ஃப்ரெண்டுங்க போயிட்டானுங்க. அப்புறம் அந்த டீல் அதுவும் நம்ம கையை விட்டு போயிருச்சு. ஆனா இன்னும் நீ என் கூட இருக்கல்ல, அது போதும். என்னோட சந்து எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டான்ல. ஆம்பளைங்க பெரியவங்களான உடனே பொண்ணுங்க தேவைப்படுறாங்கல்ல. எனக்கு யாரு தேவை? நிலோஃபர். இருக்கட்டும், சந்தோஷமா இரு, என்ஜாய் பண்ணு. அதுக்கப்புறம் இவளை மறந்துரு. நான் பூஜாவை லவ் பண்றேன். லவ் பண்றியா? காதல்? அட, நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்த காதல் செட் ஆகாது, அது சரியாவும் வராது. நம்ம தொழில வேணா நான் விட்டுருவேன், என்னால பூஜாவை விட முடியாது. அப்படியா? அப்போ ஓகே. அப்படின்னா இவ இங்கேயே தங்குறதுக்கு நான் தேவையான ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சிடுறேன். குடு. எனக்கு உங்களை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதை விட அதிகமா எனக்கு பூஜாவை பிடிக்கும். சந்து, மறுபடியும் ஒரு பொண்ணு வந்து உன் மூளையை குழப்பிக்கிட்டு இருக்கா. 2வது தடவை நீ அதே தப்பா பண்ணாத. என்ன இதோட விட்டுருங்கண்ணா. சேட்டா, என்னாச்சு? டீ எங்க? இந்த காரியம் எப்பவும் பிரச்சனை தான். டேய், அந்த ஸ்டெப்னியை மாத்தி முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்டா? 10 நிமிஷம் பாய். சரி சரி, சீக்கிரம் பண்ணு. முட்டாள். டேய், ஒரு டீ போடுப்பா. ஐயோ, ஒழுங்கா தரமாட்டே. டேய், எழுந்துருப்பா, எழுந்துரு. பார்த்து பார்த்து. இன்னைக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பொண்ணுக்காக இந்த புள்ள தான் அப்பாவையே விட்டுட்டு போயிடுறான். வாவ் சந்து, வாவ். இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன். ஆனா ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்க. இன்னையில இருந்து உன் தலைமையில வச்சிருந்த உன் அப்பாவோட கைய நான் எடுத்துட்டேன். ம் ம்
போயிடுங்க சந்து. சுலைமான் அண்ணன் கிட்டே போயிடுங்க. இல்லை பூஜா, நான் சுலைமான் அண்ணா கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா எனக்கும் பிடிக்கல தான். இனி நான் சுலைமான் அண்ணா கூட இருக்க மாட்டேன். நீங்க சுலைமான் அண்ணன் கூட பல வருஷமா ஒன்னா இருந்திருக்கீங்க. நானும் அதே தான் சொல்கிறேன் பூஜா. நான் சுலைமான் அண்ணா கூட பல வருஷம் இருந்துட்டேன். ஆனால் இனிமே நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் பூஜா. என்னால உங்க கூட இருக்கவே முடியாது. நான் உங்களை விட்டு எங்கேயாவது போயிடுறேன். நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க சந்து. அவங்க உங்களை கஷ்டப்படுத்துவாங்க. ஏய், நீ என்ன நம்புறியா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நீயும் என் வாழ்க்கையை விட்டு போயிட்டேன்னா அதை விட ஒரு பெரிய கஷ்டம் எனக்கு எதுவும் இருக்காது. பூஜா, தப்பு பண்ணவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு நாள் தண்டனை கிடைச்சுதான் ஆகும். ஆனா இப்ப என்னோட வாழ்க்கையில இவ்வளவு அழகான பொண்ணு இருக்காங்கிறது என்னால நம்ப முடியல. இந்த அழகான பொண்ணு அவளோட வாழ்க்கையை இழக்கிறத என்னால பார்க்க முடியாது. கொஞ்சம் முன்னாடி வாங்க. பாருங்க லேட் ஆகுதுல்ல. ஆமாங்க, அது கனமா இருக்குங்க. பார்த்து பூஜா எங்க? பூஜாவா? எனக்கு தெரியாது. அவ எங்க இருப்பான்னு உனக்கு தானே தெரியும். பூஜா எங்க இருக்கானா? எனக்கு எதுவும் தெரியாது. நான் பூஜாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நான் எவ்வளவோ தேடி பார்த்துட்டு என்னால பூஜாவை கண்டுபிடிக்க முடியல. பூஜாவை கண்டுபிடிக்கணும்னா நீங்க பழி வாங்குறதுக்காக பூஜாவை எதுவும் பண்ணிடாதீங்க. இதுவரை நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அது எல்லாத்தையும் நான் வாயை முடிச்சு செஞ்சிருக்கேன். ஒரு வார்த்தை கூட பேசினது இல்ல. உங்களுக்காக கொலை கூட பண்ணிருக்கேன். ஆனா இன்னைக்கு நீங்க இப்படி பண்ணிட்டீங்களேண்ணா. சந்து, இந்த வேலையை நான் செய்யல. என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். இந்த சுலைமான் பாய் எப்பவும் போய் சொல்ல மாட்டான். இங்க பாரு, நான் அந்த பொண்ணை கொலை செய்யணும்னு நினைச்சிருந்தா அவளை நான் என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கே கொலை செஞ்சிருப்பேன். ஆனா இந்த சுலைமான் அந்த அளவுக்கு இன்னும் கீழே இறங்கல. ஒரு பொண்ணை பயன்படுத்தி பழி வாங்குறதுக்கு. இங்க பாரு, நாங்க எதுவுமே பண்ணவே இல்லை. நாங்க பூஜாவை கடத்தலாம் இல்ல. அவளை யார் கடத்திருந்தாலும் சரி, நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். சந்து, நான் எப்பவும் உன்னை என் வேலைக்காரனா பார்த்ததே இல்லை. உன்னை என் பிள்ளையா தான் பார்க்கிறேன். சந்து, ஏன் சந்து? என்ன? நீ எதுக்காக என்ன விட்டுட்டு அவ பின்னாடி போன? என்ன சொல்ற நீ? என்கிட்ட அப்படி என்ன குறை இருக்கு? என்கிட்ட எல்லாத்தையும் அவகிட்ட என்ன இருக்கு? எனக்கு டைம் இல்ல, தள்ளிப்போ. நிஜமா அவளை காதலிக்கிறியா? ஆமா. சந்து, 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 ஒரு நிமிஷம் நில்லு. சந்து, அப்படின்னு நீ என்ன காதலிக்கல? சரி, நீ என்ன காதலிக்கலனாலும் பரவாயில்ல, அவளே காதலிச்சுக்கோ. நீ சொல்றது பொய் இல்லைன்னு நான் நம்புறேன். சுலைமான் கொலை பண்ணுவாரு, யாரு வேணாலும் கொல்லுவாரு. ஆனா ஒரு பொண்ணை கொல்ல மாட்டாரு. அவருக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன மட்டும் இல்ல, உன்னை அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா அது உனக்கு தெரியவே இல்லைல்ல. ச்சே, உனக்கு அவரை பத்தியும் தெரியல, வேற யாரை பத்தியும் தெரியல.
உனக்கு யார் ஃபோன் பண்ணாலும் திருப்பி பண்ற பழக்கம் இல்லைல்ல? மறுபடியும் ஃபோன் பண்ணி பாரு.